திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனையோடு நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே திருவையாறு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து திருவையாறு தான். ஐயாரப்பன் அறம் வளர்த்த நாயகி. 32வது பதிகம் திருவையாறு. 4வது பாடல். நன்னி ஒரு வடத்தில் நிழல், நன்னி ஓர் வடத்தில் நிழல் 4 முனிவர்க்கு அன்று எண்ணில்லி மறைப்பொருள் விரித்தவர் இடம் சீர் தன்னில் வலி சந்து அகிலோடு உந்தி வரு பொன்னி மண்ணின் மிசை வந்து அணவு திருவையாரே. வடம் என்பது இங்கே கல்லால மரம். கல்லால மரல் நிழலை அடைந்து சனகாதியர் முதலான 4 அந்த காலத்திலே வேத பொருளை விரித்துரைத்த சிவபெருமான் வேத பொருளை விரித்துரைத்தார். எங்கே? கல்லால மரத்தினுடைய நிழலிலே. சனகாதியர்கள் 4 அப்படிப்பட்ட அந்த இடத்திலே விரித்துரைத்த சிவபெருமானுடைய இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் குளிர்ந்த சந்தனம். குளிர்ந்த சந்தனம் அகில் ஆகிய மரங்களை எல்லாம் அடித்து ஓட்டி அப்படி புரட்டி எடுத்து வந்துகிட்டே இருக்கிறது. எது? வளங்கொழிக்கும் பொன்னியாறு. அந்த பொன்னியாற்றினுடைய கரையின் மேலே வந்து பொருந்தியதும் வள்ளன்மையோர் வாழ்வது. திருவையாறில் வளரக்குள்ள கொடுக்குறவங்க தான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் வள்ளன்மையோர்னார். வள்ளல் தன்மை உடையவர்கள், வள்ளன்மை உடையவர் வாழ்வதுமான திருவையாறு. திருவையாறு வடத்தின் நிழல்னா கல்லால மரத்தினுடைய நிழல். 4 யாரு? சனகாதியர். விரித்தவர் யாரு? நம்பெருமன். எப்படி? சின்முத்திரையை குறிப்பாலே காட்டி வேதத்தை எல்லாம் உணர்த்தியவர். சீர் என்பது சிறப்பு. தன்னின் மலின தன்மை, தன்னின் மலி குளிர்ச்சியிலே மிக்க சந்தனம் அகில் ஆகிய மரங்களெல்லாம். பொன்னி என்பது இங்கே காவிரி யாரு. அப்படி வேதத்தை எல்லாம் விரித்து உரைத்தவர் யாரு? நம்பெருமன் சிவபெருமன். விரித்த அந்த இடம் எங்கே? திருவையாறு. திருவையாறு திருவையாறு திருச்சிற்றம்பலம். 4வது பாடலை நாம் மீண்டும் பெருமானிடத்தில் பாடி மகிழ்வோம். நன்னி ஒரு வடத்தில் நிழல் 4 முனிவர்க்கு அன்று எண்ணிலி மறைப்பொருள் விரித்தவரிடம் சீர் தன்னில் மலி
சந்து அகிலோடு உந்தி வரு பொன்னி மண்ணின் மிசை வந்தனவு வல்திருவையாரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவையாறு சென்று இந்த 2ஆம் திருமுறையிலே 32வது பதிகமாகிய இந்த பதிகத்தை ஐயாரனுடைய முன்னிலையிலே பாடி ஞானசம்பந்தனுடைய புகழ்மிக்க இந்த அருமையான பாடல்கள், இந்த நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் இல்லையா, அப்படிப்பட்டவருடைய அருமையான பாடல்களை பெருமானுடைய திருமுன்னர் பாடி மகிழ்வோம், அனைவரையும் மகிழ்விப்போம், பெருமானுடைய துணையருள் கொண்டு வாழ்வோம் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.